லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்லேட்ஸ். அவர் எந்த மதத்தை சார்ந்தவருங்கிறது ஏற்கனவே ஒருத்தர் சொல்லி தான் நமக்கு அவர் தெரியும், ஜோசப் விஜய்னு. அன்னையிலேருந்து அவர் அதை மறுக்கிறதும் கிடையாது. அதோட எல்லா மதத்துக்குமான ஒரு நபராக தான் தன்னை முன்னிலைப்படுத்துகிறார். எந்த இடத்துலையுமே தான் வந்து இந்த மதத்துக்கு உண்டானவன்கிறத எந்த இடத்துலையுமே முதல்வர் அவர்கள் வந்து இது வரைக்கும் எதையுமே நிலைநிறுத்தினது கிடையாது. நான் வந்து டெய்லி திருப்பாவை படிக்கிறேங்கிறனால அவர் திருப்பாவை படிக்கிறவர், அதனால் வந்து இவர் சொல்கிறத பூரா நம்ம ஏற்றுக்கலான்னு யாரும் சொல்லிட மாட்டாங்க. ஒருத்தர் பைபிள் படிக்கிறனால வந்து இவர் சொல்கிறத பூரா ஏற்றுக்க மாட்டாங்க. ஒருத்தர் நான் வந்து குரான் வாசிச்சுட்டு இருக்கேன் டெய்லிங்கிறனால அவர் சொல்கிறத பூரா ஏற்றுக்கணுங்கிறது யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்கள் உங்களை எப்படி பார்க்குறோம், ஒரு சட்டமன்ற உறுப்பினராக, ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டராக உங்களுக்கு பொதுமக்களினுடைய அந்த ஃபினான்ஸினுடைய புரிதல் இருக்கா, அதுக்கு உண்டான கேள்விகளுக்கு உண்டான சரியான விளக்கங்கள் இருக்கா? ஆனால் இந்த மாதிரி அந்த லைசன்ஸ் ரினியூவல் பண்ணலைன்னா என்னங்கிற கேள்வி வந்து அந்த இடத்துல பெருசாக அப்ரப்டாக இல்லை. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட கால ஆண்டுக்குள்ளார நீங்கள் வந்து அதை ரினியூவல் பண்ணலைன்னா உங்களுடைய ஒட்டுமொத்த சொத்தையும் நாங்கள் வந்து பறிமுதல் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் இது அரசாங்கத்தினுடைய சொத்து, இதை வச்சிருக்கலாமா, தொடர்ந்து நடத்தலாமா, இல்லை இதை விற்கலாமா, என்ன பண்ணலாங்கிறது அரசாங்கத்தினுடைய பொறுப்பாக போயிடும். இப்போ இந்த நீட்டு வந்தனால தான் நமக்கு பாடத்திட்டமே மாற்றுச்சு. இந்த நீட்டு வந்தனால தான் 7.5% ஒதுக்கீடு கிடைச்சது. அப்போ இந்த நீட்டுனால தான் வெறும் வருஷத்துக்கு 28 பேர் போய்கிட்டு இருந்த இடத்துல இன்றைக்கி 650 பேர் வந்து இலவசமாக வந்து ஏழை மாணவர்கள் வந்து போய் படிக்க வைக்க முடியுது. அப்போ இந்த தரவுகளை நான் எதிர்பார்த்தேன் இன்னைக்கு. தினமலர்களுக்கு அன்பான வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் கோபால். சார், தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அமைச்சர் மரிய வில்சன் நேற்று பேசுகிற போது, நான் கிறிஸ்டியானிட்டியை பின்பற்றுறேன் இப்படின்னு ஒரு மதங்கள் சார்ந்து நான் பின்பற்றுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பேசக்கூடிய அந்த விதம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விமர்சனமாச்சு இல்லையா? உங்களுடைய பார்வை என்ன சார்? இல்லை, கூடுமான வரைக்கும் இந்த மாதிரி ஒரு மதம் சார்ந்த பிரச்சனைகளை அவங்க அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. அவர் நானும் படிக்கிறேன் அப்படிங்கிறாரு, தமிழில் படிக்கிறார், அதை தமிழ் அவருக்கு அதுக்கு இதெல்லாம் கோரிலேட் பண்ணணும். அதுதான் கேள்விக்கான பதில். அவர் வந்து அந்த தமிழ் வந்து சரியாக படிக்கலை அப்படிங்கிறதுனால அதை வச்சு ஒருத்தர் சொல்கிறார், நான் இதையும் வாசிக்கிட்டு தான் இருக்கேன் டெய்லி அப்படிங்கிறாரு. அதையெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடலாம். பட் மற்றபடி வந்து ஒரு சட்ட மன்ற உறுப்பினர் வந்து ஒரு அமைச்சரனுடைய தமிழ் வந்து நீங்கள் சரியாக பேசணும். இப்போ நமக்கே கூட சில நேரத்தில் லா வராது, அது வந்து எனக்கிட்ட ஒரு குறைபாடு இருக்காது. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் எல்லாருமே வந்து எல்லாமே நிறைவாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம செய்யக்கூடிய செயல், நம்ம சிந்தனை கரெக்டாக இருக்கா இல்லையான்னு தான் பார்க்கணும். அந்த இடத்துல வந்து சட்டமன்ற உறுப்பினர் பேசினதும் தவறு. அவர் திமுகவினுடைய எம்எல்ஏ தான் பேசுகிறார் அவர். அதே மாதிரி இவர் வந்து எனக்கு உண்டான சொற்சொடரில் தான் நான் பேச முடியும்னு சொல்கிற உரிமை அவருக்கு இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஒரு நான் தினமும் வந்து பைபிள் படிக்கிறேன், அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த கண்டினியூட்டி தான். பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் போது ஜெபமாலையோட வர்றது, அப்புறம் நான் பைபிள் ரீட் பண்ணுறேன் அப்படிங்கிறது. அப்போ கவுண்டர் கொடுக்கும்போது தனக்கு பின்னாடி ஒரு மதத்தை ஆயுதமாக எடுக்கிறாங்களா? இல்லை, அவங்க அந்த மாதிரி எடுக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா தாவேக்கா ஆரம்பத்திலிருந்தே விஜய் அவர்கள் அந்த கட்சியினுடைய தலைவராக சொல்கிறது ஆல் ரிலிஜன் இஸ் மை ரிலிஜன் தான் சொல்கிறார் அவர். அதே மாதிரி அவர் நம்ம எலெக்ஷனுக்கு முன்னாடியே பார்த்தோம், சர்ச்சுக்கு போகிறதாகட்டும், மசூதிக்கு போகிறதாகட்டும், கோயிலுக்கு போகிறதாகட்டும், அவர் எந்த மதத்தை சார்ந்தவருங்கிறது ஏற்கனவே ஒருத்தர் சொல்லி தான் நமக்கு அவர் தெரியும், ஜோசப் விஜய்னு. அன்னையிலேருந்து அவர் அதை மறுக்கிறதும் கிடையாது. அதோட எல்லா மதத்துக்குமான ஒரு நபராக தான் தன்னை முன்னிலைப்படுத்துகிறார். எந்த இடத்துலையுமே தான் வந்து இந்த மதத்துக்கு உண்டானவன்கிறத எந்த இடத்துலையுமே முதல்வர் அவர்கள் வந்து இது வரைக்கும் எதையுமே நிலைநிறுத்தினது கிடையாது. சில நேரங்களில் இந்த மாதிரி அவர்களுடைய கட்சியில் இருக்கக்கூடியவங்களே ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவங்களும் அதையும் வந்து உணர்ந்துட்டு அதையெல்லாம் கரெக்ட் பண்ணாங்கன்னா பரவாயில்ல. அதையெல்லாம் வந்து சில விஷயங்கள் வந்து தனிப்பட்ட ஒரு 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 மதத்தின் மேலே இருக்கக்கூடிய ஒருத்தருடைய ஈடுபாடு வந்து தனிநபர் உரிமை சார்ந்தது. அதில் நமக்கு எந்த மாற்று கருத்தில், நீங்கள் எந்த மதத்தை வேணால் பின்பற்றுங்க, என்ன கொள்கையில் வேணால் இருங்க, ஒரு தனிநபராக நீங்கள் உங்களுக்கு அந்த அத்தனையும் ஒரு இண்டிவிஜுவல் ஃப்ரீடம், ஒரு தனி மனிதனுக்கு இருக்கிற ஃப்ரீடம் உங்களுக்கு இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸை நீங்கள் ஹோல்டு பண்ணும்போது, அது வந்து பொதுவான ஆஃபீஸ் இருக்கும்போது அந்த தனிப்பட்ட நம்பிக்கைகளை வந்து மற்றவங்களை புண்படுற அளவுக்கு உண்டான காரியங்களை அவங்க கொஞ்சம் ரொம்ப கான்சியஸாகவே தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா அது வந்து இல்லைன்னா தேவையில்லாத ஒரு பேசுபட பொருளாகவே ஒரு லாங்குவேஜ் இஷ்யூ வருது,
சரி, ஒருத்தருடைய மொழி சார்ந்து வரும்போது இது ஒரு சப்போர்ட்டிவ் ஹேண்டா எடுத்துக்கிறாங்களோ, அதுக்காக நான் பைபிள் படிக்கிறேன் அப்படின்னு சொல்றத இல்ல அது எந்த இடத்துலயுமே அது support ஆகாது. எதுக்கு அப்போ அந்த வார்த்தை அவர் இப்ப உதாரணத்துக்கு நான் இல்ல வந்து எனக்கு என்னன்னா அந்த வார்த்தை எதுக்கு அவர் ரிலேட் பண்றாரு அங்க பேஜ்ல? தமிழ் ஏற்கனவே எனக்கு நல்லா படிக்க தெரியும், நான் வந்து தமிழ் தெரியாத ஆள் கிடையாது, நான் அது கூட டெய்லி இதெல்லாம் வாசிச்சுக்கிட்டு அப்ப நான் இருக்கேன் பைபிள சொல்றாரு. தமிழ்ல படிக்கிறேன்னு சொல்லணும். அதெல்லாம் நான் அவங்க பைபிள ஆங்கிலத்துல படிக்கிறேனா பைபிள தமிழ்ல படிக்கிறேனா அப்படிங்கறத சொல்லணும். அப்ப இதெல்லாம் வந்து என்னன்னா, அதனால தான் சொன்னேன், இப்போ இந்த மாதிரிலாம் பேசும்போது தேவையில்லாத இந்த மாதிரி ஆர்குமெண்ட்ஸ்லாம் வரும், தேவையில்லாத சில கொஷின்ஸ் எல்லாம் அவங்களே இன்வைட் பண்ணிக்கிற மாதிரி ஆயிடும். அப்போ எந்த இடத்துலையுமே வந்து அந்த ஒரு பப்ளிக் ஆஃபீஸை வந்து இருக்கிறவங்க ரொம்ப முன்ஜாக்கிரதையோட ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து அவங்க ஹேண்டில் பண்ணணுங்கிறது என்னுடைய கருத்து. இல்லைன்னா இந்த மாதிரி டைவர்ஷன் பாலிடிக்ஸ் பண்றாங்க. இல்லை, இதனாலலாம் ஒன்றும் டைவர்ஷன் ஆகாது. என்ன போய் டைவர்ஷன் ஆகிட போகுது இது? அதுக்கப்புறம் இது என்ன உடனே வந்து இப்போ யாரோ ஒருத்தர் வந்து நான் வந்து டெய்லி திருப்பாவை படிக்கிறேங்கிறனால அவர் திருப்பாவை படிக்கிறவர், அதனால் வந்து இவர் சொல்கிறத பூரா நம்ம ஏற்றுக்கலான்னு யாரும் சொல்லிட மாட்டாங்க. ஒருத்தர் பைபிள் படிக்கிறனால வந்து இவர் சொல்கிறத பூரா ஏற்றுக்க மாட்டாங்க. ஒருத்தர் நான் வந்து குரான் வாசிச்சுட்டு இருக்கேன் டெய்லிங்கிறனால அவர் சொல்கிறத பூரா ஏற்றுக்கணுங்கிறது யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்கள் உங்களை எப்படி பார்க்குறோம்? ஒரு சட்டமன்ற உறுப்பினராக, ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டராக உங்களுக்கு பொதுமக்களினுடைய அந்த ஃபினான்ஸினுடைய புரிதல் இருக்கா? அதுக்கு உண்டான கேள்விகளுக்கு உண்டான சரியான விளக்கங்கள் இருக்கா? அந்த விளக்கங்களெல்லாம் தெளிவாக கொடுக்குறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி கூட வந்து சட்டசபையில் ஒரு கிரெடிபிலிட்டிங்கிற வார்த்தையை ஒருத்தர் பயன்படுத்துகிறார். பட்ஜெட்டில் வந்து கிரெடிபிலிட்டிங்கிற பண்ணும்போது அவர் தெளிவாக மரிய வில்சன் அவர்கள் சொல்கிறாரு, 2020-21 அதிமுக வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டு போன இன்டரிம் பட்ஜெட்னுடைய ஸ்டேட் ஓன் டேக்ஸ் ரெவென்யூ எவ்வளோ, அது திமுக வந்ததுக்கப்புறம் அவங்க ரிவைஸ்டு பட்ஜெட் பண்ணும்போது எவ்வளோ தூரம் குறைச்சிங்க, ஏன் குறைச்சிங்க, ஏன்னா அது வந்து பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவலில் வச்சு அவங்க ஓவர் ப்ரொஜெக்ஷன் பண்ணனால நீங்கள் குறைச்சிருக்கீங்க. அதே தான் வந்து இப்போ 2026க்கு உண்டான நீங்கள் இன்டரிம் பட்ஜெட்டில் வந்து 2,29,000 கோடி ரூபாய் நீங்கள் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கீங்க. ஆனால் ஆக்சுவலாக வந்ததை விட நீங்கள் 18-19% நீங்கள் க்ரோத் கொடுத்துருக்கீங்க. பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 8% தான் க்ரோ ஆகிருக்கு. அதனால் நாங்கள் பிஸ்னஸ் ஆஷுவல்ஸில் வச்சு நாங்கள் வந்து ஸ்டேட் ஓன் டேக்ஸ் ரெவென்யூவை ரிவைஸ் பண்ணணும். அப்போ இந்த அளவுக்கு நாங்கள் ஓப்பன்னஸோட டிரான்ஸ்பரண்ட்டோடு இருக்கிறோம். இதையே தான் நீங்கள் 2021 நீங்கள் செஞ்சீங்க. இப்போ நாங்கள் செய்யும் அப்போ இந்த தெளிவான புள்ளி விவரங்களெல்லாம் வைக்கிறார் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இதே மரிய வில்சன் அவர்கள். நம்ம வந்து இன்றைக்கி மரிய வில்சன் அவர்களை பார்த்து பாராட்டுறதுனா இந்த மாதிரி புள்ளி விவரங்களுக்காக பாராட்டுறோம். ஒரு சபை உறுப்பினர் வந்து ஒரு கேள்வி கேட்கும்போது அந்த கேள்விக்கு சரியான தரவுகளோட நம்மளுக்கு கன்வின்ஸ் பண்ணுற அளவுக்கு பதில் சொல்கிறாரா, அதில் ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டராக ஃபஸ்ட் கிளாஸாக அவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கார் இன்றைக்கு வரைக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த மாதிரி வந்து சில நேரத்தில் தனிநபர் சார்ந்த தனி மனித சார்ந்த நம்பிக்கைகளை தனிநபரோடு நிறுத்திக்கிட்டு அதை பொதுவெளிக்கு கொண்டு வராமல் இருந்தால் அவருக்கும் நல்லது. அது இப்போ எஃப்சிஆர் வருதுல்ல சார் பார்லிமெண்ட்டில், இதில் தமிழ்நாட்டு எதிர்கட்சிகள் இல்லை தமிழ்நாட்டு கட்சியோட நிலைப்பாடை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எனக்கு வந்து இன்றைக்கி கொண்டு வந்த 2 தீர்மானம் கொண்டு வராங்க. ஒன்று வந்து நீட்டுக்கு எதிர்த்து அபாலிஷ் நீட்டுன்னு ஒன்று கொண்டு வராங்க, இன்னொன்று வந்து எஃப்சிஆர். இந்த நீட்டு ஒழிக்கணுங்கிறதுல வந்து எனக்கு மாற்று கருத்து இருக்குது. அது வந்து டைம் வேஸ்ட், எனர்ஜி வேஸ்ட், பெட்ரோல் வேஸ்ட், எவ்ரிதிங் வேஸ்ட். அதில் அந்த ரெசல்யூஷனால ஒன்றும் நடத்த போகிறதில்ல. ஆனால் இந்த எஃப்சிஆர்ஏங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா மத்திய அரசாங்கம் கொண்டு வராங்க. இது ஏற்கனவே இருக்கிறது, இப்போ அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. இந்த அமெண்ட்மெண்ட்டில் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இன்றைக்கி ஃபாரின்லேருந்து வரக்கூடிய ஃபண்டிங் கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து சில நேரத்தில் வந்து நம்மளுடைய தேசிய பாதுகாப்புக்கு பிரச்சனைகள் ஏற்படுத்துகிறதா இருக்குது, உள்நாட்டு அரசியல் ஸ்திரத்தன்மையை வந்து கெடுக்கிற வகையில் வந்து பயன்படுது. அதில் அந்த எண்ணம் யாருக்குமே மாற்று கருத்து இல்லை. இன்றைக்கி சட்டசபையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் இதை வந்து ப்ரொப்போசல் இந்த ரெசல்யூஷனை ப்ரொப்போஸ் பண்ணும்போது கூட அதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. எனக்கே வந்து எங்கே வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட வருதுன்னாக்கா ஒரு ஹை ஹேண்டட்னஸ், ஒரு எக்ஸசிவ் ஆக்ஷன். ஏன்னா இன்றைக்கி வந்து நிறையா என்ஜிஓஸ் இருக்குது, நிறையா அமைப்புகள் இருக்காங்க, ஃபாரின் கான்ட்ரிபியூஷன்ஸ் வாங்குறவங்க இருக்காங்க. அதில் இன்றைக்கி வந்து சில கருப்பாடுகள் இருக்கலாம், அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த ஒரு சில கருப்பு ஆடுகளை வந்து களையெடுக்கிறதுக்கு ஒட்டுமொத்தமாக ஹோல் சிஸ்டத்தையுமே வந்து நீங்கள் எக்ஸசிவான ஆக்ஷன்ஸ் எடுக்க வேண்டியதில்லை. இப்போ காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க சொல்கிறது 5 வருஷத்துக்கு ஒரு தடவை இவங்க எஃப்சிஆர்ஏ லைசன்ஸ் வந்து ரினிவல் பண்ணணும். அப்போ அந்த ரினிவல் பண்ண மறுக்கப்பட்டாலோ, இல்லை ரினிவல் கிடைக்கலனாலோ, இல்லை இவங்களே வந்து ரினிவல் வேண்டான்னு விட்டுட்டாங்கனாலோ உடனே என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னா, ஒரு டெசிக்னேட்டட் அத்தாரிட்டின்னு ஒரு பாடி அப்பாயிண்ட் பண்ணி அந்த அமைப்புக்கு உண்டான அத்தனை சொத்துக்களும் இந்த டெசிக்னேட்டட் பாடிக்கிட்ட வந்துடும். நீங்கள் ரினிவல் பண்ணலாம், எனக்கு வேண்டியதில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட நீங்கள் இது வரைக்கும் வச்சுருந்த அத்தனை சொத்துக்களும் பறிமுதல் பண்ணிவிடுவாங்க. இது எனக்கு ஏற்புடையதில்லை.
காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஒவ்வொரு அமைப்பும் பல பேர்த்திட்ட பல டொனேஷன்ஸ் வாங்குவாங்க. ஃபாரின் ஃபண்டிங்கும் வந்திருக்கலாம். அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்து ஃபாரின்லேருந்து யாரோ இப்போ நமக்கே வந்து யாரோ ஒருத்தர் வந்து வெளிநாட்டில் வந்து ஒரு அமைப்பு வச்சுருக்கிறவங்களுக்கு இவர் நல்லா செயல்படுறாருன்னு ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் கொடுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா அவருக்கு டொமஸ்டிக்கில் இருந்தும் ஃபண்டிங் வரலாம். அப்போ ஒரு நலத்திட்டங்களோ ஒரு சேவை இதுகளோ செய்யும்போது இல்லை ஒரு பள்ளிக்கூடம் கட்டுறாங்க, ஒரு சர்ச் கட்டுறாங்க, ஒரு கோயில் கட்டுறாங்க, ஒரு மசூதி கட்டுறாங்க, இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க. இதை எதை கட்டும் போதும் இது வெளிநாட்டிலேருந்து வந்த காசு அதுக்கு உண்டான ஹாஸ்பிட்டலு, இது உள்நாட்டிலேருந்து வந்த காசு அதனால் இதுக்கு தனி ஹாஸ்பிட்டல்னு யாரும் கட்டுறதில்ல. அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபண்டினுடைய அவைலபிலிட்டி வச்சு கட்டுறாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு டைமில் வந்து இல்லை எங்களுக்கு இந்த எஃப்சிஆர்ஏ வேண்டாம், நாங்கள் வந்து உள்நாட்டிலே எங்களுக்கு வந்து டொமஸ்டிக் வருது, ஃபாரின் கான்ட்ரிபியூஷன்ஸ் வருது, வந்து சில நிறையா லீகல் கம்ப்ளைன்சஸ் இருக்குது, இல்லை தெரிஞ்சோ தெரியாமலே கூட வேறு எந்த ஃபண்டும் நமக்கு வந்துடக்கூடாதுன்னு ஒரு கான்சியஸாக கூட அந்த அமைப்பு கூட ஒரு முடிவு எடுக்கலாம், இல்லை நாங்கள் ரினியூவல் பண்ணிக்கல அப்படின்னு. அப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கனாக்கா இந்த மாதிரி ஏற்கனவே டொமஸ்டிக் அண்டு ஃபாரின் கான்ட்ரிபியூஷனில் எஸ்டாப்ளிஷ் பண்ண அத்தனை எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுமே உடனே இந்த டெசிக்னேஷன் அத்தாரிட்டி வந்து சீஸ் பண்ணிவிடுவாங்க. அப்போ இது வந்து ரொம்ப எக்ஸசிவ் ஆக்ஷன். இன்றைக்கி எந்த ஒரு அதுவும் இல்லாமல் இன்றைக்கி மாநில அரசாங்கம் இப்போ தேசிய பாதுகாப்புக்கு மாநில அரசாங்கம் எங்கேயாவது இடையூறாக இருந்துருவாங்களா? அப்போ இன்றைக்கி மாநில அரசாங்கம் ஒரு நடவடிக்கை இதன் மூலியமாக எடுக்கணும்னா கூட மத்திய அரசாங்கத்துக்கிட்ட ஒப்புதல் வாங்கிட்டு தான் இந்த எஃப்சிஆர்ஏ அமெண்ட்மெண்ட் பிரகாரம் நீங்கள் ஆக்ஷன் எடுக்க முடியும். அப்போ என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய அத்தனை அதிகாரத்தையும் கொண்டு போய் ஒரு மத்திய அரசாங்கத்தோடு குவிக்கிறீங்க. அடுத்தது இன்றைக்கி சிறுபான்மையினர்களுக்கு அமைப்புகளுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா சில பயங்கள் இருக்குது, இல்லை இதை வந்து எங்களை ஒடுக்கிறதுக்காக எங்களை நசுக்கிறதுக்காக வந்து இதை செய்கிறாங்களோங்கிற ஒரு ஐயப்பாடு அச்சப்பாடு இருக்குது. சில இதுக்கு முன்னாடி நடந்த சில நிகழ்வுகளை வச்சு அவங்க அந்த ஐயப்பாடை சொல்கிறாங்க. இப்போது ஒரு உள்நாட்டு பாதுகாப்பை மத்திய அரசாங்கம் வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு நினைக்கும்போது இந்திய பிரஜையாக இருக்கக்கூடிய யாருமே எதுக்குங்க இது தேவையில்லாத வேலைன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. எல்லாருமே சாதகமாக தான் அதுக்கு சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துல எங்கே வந்து சிக்கல் வருதுன்னா இந்த ஹை ஹேண்டட்னஸ்க்கு ஒரு அதிகார குவியல். அப்போ இந்த மாநிலத்துக்கு கூட எந்த பவரும் கிடையாது, இதில் எல்லாத்தையுமே மத்திய அரசாங்கம் தான் போகும்போது இந்த இடத்துல இந்த மாதிரி சிறுபான்மையினர் சார்ந்த சில அமைப்புகளும் பாதிக்கப்படுதவங்கிற ஒரு ஐயப்பாடு இருக்கும்போது மத்திய அரசாங்கம் என்ன பண்ணணுங்கிறது என்னுடைய பார்வைனா இந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸை பூரா கூப்பிடுங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸை கூப்பிடுங்க. சார் இந்த மாதிரி வந்து நாட்டுக்கு பாதுகாப்பை வந்து இன்னும் நம்ம ஸ்திரத்தன்மையை கொண்டு வரணும். ஏற்கனவே பாருங்கள் என்னென்ன மாதிரி கேசஸ் இருக்குது, இதெல்லாம் ஃபண்டிங் இங்கே வந்திருக்கு இவங்க மூலியமாக. ஏன்னா இன்றைக்கி மாநில அரசாங்கத்தினுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் தேசிய பாதுகாப்பை கட்டமைக்க முடியாது. இதில் எனக்கு 100% உண்டு. இதே தான் வந்து இன்றைக்கி வெஸ்ட் பெங்காலில் நடந்துச்சு. ஆமாம், இவங்க என்ன தான் மத்திய அரசாங்கத்தில் இருந்தாலும் வெஸ்ட் பெங்காலில் ஆட்சி வந்து மம்தாவது இருக்கும்போது உள்ளார ஊடுருவங்களை நிறுத்தலை, அதனால் வந்து பிரச்சனை ஆகுதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போது ஒரு மாநில அரசாங்கத்தினுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் தேசிய பாதுகாப்பை ஸ்திரப்படுத்த முடியாது. அப்போ அந்த மாநில அரசாங்கங்களை கூப்பிடுங்க. அதே மாதிரி இந்த மாதிரி என்ஜிஓக்கள் ஃபாரின் ஃபண்டிங் வாங்குறவங்களுக்குன்னு ஒரு அசோசியேஷன் இருக்கலாம். நீங்கள் எல்லாத்தையும் கூப்பிடணுங்கிற அவசியம் இல்லை. ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கூப்பிடுங்க. அவங்கள கூப்பிட்டு ஏங்க எங்களுக்கு இந்த மாதிரி நோக்கம் இருக்குது, நோக்கம் நல்ல நோக்கம், இதில் எந்த மாற்று கருத்து இல்லை, எங்களுக்கு இந்த நோக்கம் இருக்குது, எங்களுக்கு இந்தந்த இன்சிடென்சஸ் நடந்துருக்குது, அதனால் நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்ஸ் கண்ட்ரோல் மெஷர்ஸ் கொண்டு வரலான் இருக்கோம், உங்களுக்கு இதனால் என்ன பாதிப்பு இருக்குது, உங்களுடைய ப்ரொப்போசல் என்ன, எங்களுடைய நோக்கம் இதுதான் அப்படின்னு இந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸை வந்து கன்சிடர் பண்ணி அவங்களையும் ஆன்போர்ட் பண்ணி அவங்கக்கிட்ட வந்து இன்றைக்கி எல்லாத்துட்டையும் ஒரு ஐடியா சஜஷன் கேட்டுட்டு இந்த பில்லை வந்து அவங்க கொண்டு வந்தாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா நான் திருப்பி சொல்கிறேன், எந்த மாநில அரசாங்கத்துக்கோ எந்த தனிப்பட்ட இந்தியனுக்கோ இந்தியாவினுடைய பாதுகாப்பை இன்னும் திடப்படுத்தணுங்கிறதுல எந்த மாற்று கருத்து இருக்காது. ஆனால் நீங்கள் கொண்டு வர வழிமுறைகள் தான் கேள்வியாகுது. ஆக்சுவலி 10ல் முடிச்சாங்க, அதுக்கப்புறம் 26ல் என்ன நீட், அப்போவுமே பெர்ஃபெக்டாக முடிச்சுட்டாங்கல்ல. இல்லை, இப்போ அதில் என்னென்னா இந்த அமெண்ட்மெண்ட்டில் வந்து ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு வந்து கிரிமினல் பெனால்ட்டின்னு 5 வருஷம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பீனலைஸ் பண்ணுறது 1 வருஷம் தான். அந்த 5 வருஷம் தண்டனைங்கிறது 1 வருஷமாலாம் குறைச்சிருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி அந்த லைசன்ஸ் ரினியூவல் பண்ணலைன்னா என்னங்கிற கேள்வி வந்து அந்த இடத்துல பெருசாக அப்ரப்டாக இல்லை. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கால ஆண்டுக்குள்ளார நீங்கள் வந்து அதை ரினியூவல் பண்ணலைன்னா உங்களுடைய ஒட்டுமொத்த சொத்தையும் நாங்கள் வந்து பறிமுதல் பண்ணிவிடுவோம், அதுக்கப்புறம் இது அரசாங்கத்தினுடைய சொத்து, இதை வச்சிருக்கலாமா, தொடர்ந்து நடத்தலாமா, இல்லை இதை விற்கலாமா, என்ன பண்ணலாங்கிறது அரசாங்கத்தினுடைய பொறுப்பாக போயிடும். அப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கனாக்கா இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு லைசன்ஸ் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன பண்ணுவோம், 2 வீலர் 4 வீலருக்கு ஒன்று வச்சுருப்போம், லைட் வெஹிக்கிளுக்கு ஒன்று, ஹெவி வெஹிக்கிளுக்கு ஒன்று வச்சுருப்போம். இப்போ நம்ம லைட் வெஹிக்கிள் வச்சுருக்கீங்களே, ஹெவி வெஹிக்கிளுக்கும் லைசன்ஸ் எடுத்துருப்போம். நீங்கள் நாளைக்கு திடீர்னு ஒரு ஆர்டர் கொண்டு வரீங்க, ஹெவி லைசன்ஸ் வேண்டான்னு சொல்கிறீங்களுக்கு அப்புறம் லைசன்ஸே கொடுக்க மாட்டோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? நான் இது வரைக்கும் ஹெவி லைசன்ஸ் வச்சுருந்தேன் சார், எனக்கு இப்போ வேண்டாம்,
எஸ் இந்த மாதிரி நான் இது வரைக்கும் நான் எஃப்சிஆர் லைசன்ஸ் வச்சுருக்கேன், சர்டிஃபிகேஷன் வச்சுருக்கேன். எனக்கு இனிமேல் அது வேண்டான்னு நான் முடிவு பண்ணுறேன் ஃபார் so many ரீசன்ஸ். அப்போ நான் இதை வேண்டான்னு சொல்லும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கனாக்கா, இப்போது ஒட்டுமொத்த சொத்தும் அரசாங்கத்துக்கு போயிடும். அப்போ இது ரொம்ப ஹை ஹேண்டட்னஸ் இல்லையா? நான் எவ்வளவோ காரணங்களுக்காக இருக்கலாம். நான் அதனால தான் சொல்கிறேன், இப்போ எத்தனையோ அமைப்புகள் இருந்தாலும் 1-2 அமைப்புகள் அரசாங்கம் சொல்கிற மாதிரி சில தவறுகளை கூட செஞ்சுருக்கலாம், அதில் எனக்கு மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அந்த 1-2 அமைப்புகளை வந்து நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பதிலாக ஒட்டுமொத்த அமைப்புகளையும் ஒரு சட்டத்தின் கீழே கொண்டு வந்து நீங்கள் குறைவழியை நெரிசுக்கிறது எந்த விதத்தில் நியாயமாக இருக்குங்கிறத நம்ம பார்வை. ஸோ அதனால் இன்றைக்கி தமிழக சட்டசபையில் கொண்டு வந்த 2 தீர்மானத்தில் எஃப்சிஆர்ஏக்கு கொண்டு வந்த தீர்மானத்துக்கு என்னுடைய முழு ஆதரவு, நீட்டை கொண்டு வந்ததுக்கு எனக்கு ஆதரவு இல்லை. ஸோ நீட்டுங்கிறது வேஸ்ட் ஆஃப் டைம், நோ நீட் அப்படிங்கிறது. பட் இந்த ரெக்கமெண்டேஷனை முதல்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை ஏன் கொண்டு வராங்க, ஏன் இந்த கான்ட்ரடிக்ஷன் அப்படின்னு கேட்கல. இல்லை, அது தேவையில்லாத. நான் அதனால தான் சொல்கிறேன், ஒட்டுமொத்தமாகவே இந்த நீட் வேண்டாங்கிறது வந்து தேவையில்லாத ஒன்று. நம்ம தமிழக அரசாங்கம் மட்டும்தான் இந்தியாவில் பூரா நம்ம மட்டும்தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், தமிழ்நாட்டில் மட்டும்தான். இப்போ நான் என்ன பார்க்குறேன்னா, ஒரு வெளியிருந்து பார்க்கும்போது ஏன் நீட் வேண்டாம். அப்போ இன்றைக்கி நான் என்ன தரவுகளை நான் எதிர்பார்த்துருந்தேன்னா, இதை பாருங்கள், நீட்டு வர்றதுக்கு முன்னாடி அரசாங்க பள்ளி ஏழை மாணவர்கள் இத்தனை ஆயிரக்கணக்கில் போய் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்தாங்க. நீட்டு வந்ததுக்கப்புறம் இவ்வளோ தான் சேர்றாங்க. அப்போ எங்களுக்கு இந்த நீட்டு வேண்டாம், ஏழை மாணவர்களுக்கு எதிராக இருக்குது, அரசாங்க பள்ளி மாணவர்களுக்கு எதிராக இருக்குன்னா நம்மளும் சேர்ந்து வந்து இதை சப்போர்ட் பண்ணலாம். ஆனால் இதே வந்து 2017 வந்து ஒரு ஆர்டிஐ கேட்கப்படுது டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில். 2006க்கு முன்னாடி வரைக்கும் மாநில என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்துச்சு, கவர்மெண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்துச்சு. 2006லேருந்து 16 வரைக்கும் தான் 12வதுனுடைய அடிப்படையில் நம்ம சேர்ந்துக்கிட்டு இருந்தோம். அப்போ கூட நீங்கள் நாமக்கல், ஈரோடு மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் 11வது 12வதுக்குனே பள்ளிகள் திறக்கப்பட்டுச்சு. வேறு எதுவுமே இருக்காது. அங்கே பாத்ரூம் போனாலும் எங்கே போனாலும் எல்லாமே வந்து படிப்பாகவே இருக்கும். பெரிய பிரச்சனையாகிட்டு இருந்துச்சு அப்போல்லாம். அதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பயங்கரமான பிரச்சனைகள். மாணவர்களை வந்து மந்தைகளாக நடத்திக்கிட்டு இருந்தாங்க அந்த 11வது 12வதுக்கு. நாமக்கல்லாம் இது பெரிய இது, நான் அந்த இடத்துல இருந்தனால தெரியும். ஸோ அப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா, அந்த 10 வருஷத்தில் 2006லேருந்து 16 வரைக்கும் மருத்துவக் கல்லூரியில் போய் சேர்ந்தவங்க என்னென்னு ஒரு ஆர்டிஐ கேட்கப்படுது. இது நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ்லேயே வந்திருக்கு, 2017 பிப்ரவரியிலே வந்திருக்குது. 213 மாணவர்கள் வருஷத்துக்கு இல்லை, அந்த 10 வருஷத்தில் அரசாங்க பள்ளியில் படித்த மாணவர்கள் அரசாங்க மருத்துவக் கல்லூரியில் போய் சேர்ந்தது எவ்வளோன்னா 213. அரசாங்க பள்ளியில் படிச்சுட்டு தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு போய் சேர்ந்தவங்க எவ்வளோன்னா 65. அப்போது அந்த 10 ஆண்டுகளில் 12வதை மட்டும் அடிப்படையாக வச்சு நம்ம மெடிக்கல் அட்மிஷன் போய்கிட்டு இருக்கும்போது மொத்தம் 278 பேர் தான். அப்போ ஒரு வருஷத்துக்கு 28 பேர் தான் அரசாங்க பள்ளி மாணவர்கள், ஏழை மாணவர்கள், கிராமப்புற மாணவர்கள் போய் சேர்ந்தது. இன்றைக்கி நம்மளை பொறுத்த வரைக்கும் நீட் என்னமோ அரக்கனாக தான் வந்துச்சு. ஆனால் எடப்பாடியார் கொண்டு வந்த இந்த 7.5% உள்ளொதுக்கீடு அந்த நீட்டை தேவதையாக மாற்றுச்சு. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சீட்டை வச்சு நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா சற்றேறக்குறைய ஒரு வருஷத்துக்கு 650 மாணவர்கள் வந்து நீட்டுக்கு போய் சேரலாம் இந்த 7.5% உள்ளொதுக்கீட்டுனால. எந்த மாணவர்கள்? அரசாங்க பள்ளியில் படிக்கக்கூடிய ஏழை மாணவர்கள், கிராமப்புற மாணவர்கள். இதில் இன்னொரு படி மேலே சொல்ல போனோம்னா, இதில் நீங்கள் அரசாங்க கல்லூரியில் சேர்ந்தீங்கனாலும் சரி, இந்த 7.5% உள்ளொதுக்கீடில் தனியார் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்தீங்கனாலும் 5 நயா பைசா உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது, அரசாங்கமே கட்டுது. அப்போ பாருங்கள், நீட்டு வர்றதுக்கு முன்னாடி 10 வருஷத்தில் சராசரியாக ஒரு வருஷத்துக்கு 228 பேர் தான் போய் சேர்ந்துருக்காங்க. இப்போ 650 பேர் 5 நயா பைசா இல்லாமல் போய் சேரும்போது இது சாதகமாக பாதகமாக ஏழை மாணவர்களுக்கு? நான் அனிதாவுனுடைய மரணத்தின் போது அந்த பொண்ணுனுடைய பூத உடலுக்கு நேரில் போய் மாலை அணிவிச்சிட்டு வந்து நீட்டை எதிர்த்து கட்டுரை எழுதினேன். ஏன்னா அப்போ ஏன் வந்து நீட்டு வந்து நமக்கு தேவையில்லைங்கிறது. ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மாநில பாடத்திட்டம் அப்போ கேட்கப்பட்ட கேள்வி வந்து என்சிஆர்டிலேருந்து கேட்டாங்க. அப்போ வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய அமைச்சர் செங்கோட்டையன், அன்றைக்கி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், அவரே சொன்னார் 10வது வரைக்கும் பாடத்திட்டம் வந்து 7 வருஷமாக மாற்றாமல் இருக்குது. 11வது 12வது பாடம் வந்து பார்த்திங்கன்னா 12 வருஷம் மாற்றாமல் இருந்தாங்க அப்போ 2017. அப்போ 15 வருஷம்னா 12 வருஷம் எவ்வளோ நீங்கள் யோசிச்சு பார்த்துக்குங்க. இப்போ நம்ம வந்து ஒரு ஃபோனை வச்சுருக்கோம் கோபால், மீறி போனால் ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றுவோம். ஒரு பேடு வச்சுருக்கிறோம், ஒரு 4-5 வருஷத்தில் மாற்றுவோம். ஒரு பைக்கு, கார் 5 வருஷம் 7 வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றுவோம். ஆனால் மனிதனுடைய சிந்தனையும் அறிவுத்திறனையும் வளர்க்கக்கூடிய கல்வி 12 வருஷமாக மாற்றப்படாமல் இருந்துச்சு தமிழ்நாட்டில். அந்த பாடத்திட்டத்தை அவங்க மாற்றுறாங்க, ஃபேஸ்டு மேனராக மாற்றிட்டு வரும்போது 2020 இதை மாற்றுறாங்க 12வது 11வதுக்கு. மாற்றின அந்த வருஷமே பார்த்திங்கன்னா நீட்டிலேருந்து கேட்கப்பட்ட கேள்விகள் 97% நம்மளுடைய பாடத்திட்டத்திலேருந்தே வந்துச்சு.
அப்போ இந்த நீட்டு வந்தனால தான் நமக்கு பாடத்திட்டமே மாற்றுச்சு. ம். இந்த நீட்டு வந்தனால தான் 7.5% உள்ளதுக்கீடு கிடைச்சது. அப்போ இந்த நீட்டுனால தான் வெறும் வருஷத்துக்கு 28 பேர் போய்கிட்டு இருந்த இடத்துல இன்றைக்கி 650 பேர் வந்து இலவசமாக வந்து ஏழை மாணவர்கள் வந்து போய் படிக்க வைக்க முடியுது. அப்போ இந்த தரவுகளை நான் எதிர்பார்த்தேன் இன்னைக்கு. தமிழ்நாடு அரசு முன்னெடுக்கல. ப்ரீவியஸ் கவர்மெண்ட் நோ நீட் அப்படிங்கிற மாதிரி அதனுடைய ஃபாலோ அப் தான். ஆமாம், எனக்கு வந்து இதில் உடன்பாடு இல்லை. அதனால தான் சொன்னேன், இன்றைக்கி கொண்டு வந்த 2 தீர்மானத்தில் ஒன்று FCRA தீர்மானத்துக்கு எனக்கு உடன்பாடு உண்டு, நீட்டுக்கு வந்து எனக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. இன்னும் ஒரு படிப்பு மேலே போனீங்கன்னா, இந்த நீட்டை பொறுத்த வரைக்கும் தனியார் கல்லூரிகளில் நீட்டு வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி கட்டணங்களே நிர்ணயப்படுத்தியிருக்காங்க. செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் 65% சீட்டை ஸ்டேட் கவர்மெண்ட்டு நீங்கள் சரண்டர் பண்ணணும். ஸ்டேட் கவர்மெண்ட்டு தான் அதை ஃபில் பண்ண முடியும். மீதி 35%ல் 20% அவங்க வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா, 15 வந்து பார்த்திங்கன்னா NRI கோட்டா. இதே சிறுபான்மையினர் நடத்தக்கூடிய செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜாக இருந்தால் 50% சீட்டை தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் சரண்டர் பண்ணணும். மீதி இருக்கக்கூடியதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 35 நீங்கள் மேனேஜ்மெண்ட்டில் வச்சுக்கலாம், 15 வந்து NRI வச்சுக்கலாம். அப்போ இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு கூட செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜுக்கும் டீம்டு யூனிவர்சிட்டிஸாக இருந்தாலும் அதுக்கு ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க, இவ்வளோக்கு மேலே நீங்கள் வாங்கக்கூடாதுன்னு. முதல்ல அதெல்லாம் இல்லை. இப்போ இன்னொரு என்ன பொய் வாதம் வைக்கப்படுதுன்னா, நீட்டு வந்து வசதியானவர்களுக்கு. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், தயாநிதி மாறன் ஏழையா பணக்காரரா? மெகா கோடீஸ்வரர். அவருடைய பொண்ணு இந்தியாவில் மெடிக்கல் படிக்க முடியல. ஏன் படிக்க முடியல? நீட்டு பாஸ் பண்ணாதனால. அப்போ அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பணத்துக்கு அவர் ஒரு மெடிக்கல் காலேஜை ஆரம்பித்து கூட இல்லை வாங்கி கூட அந்த பொண்ணை படிக்க வைக்கிற அளவு காசு இருக்குது. ஆனால் அந்த நீட்டு தகுதி வரலங்கிறனால அவங்க வெளிநாட்டில் அனுப்பிச்சு படிக்க வைக்கிறாங்க. அப்போ இது வந்து பணக்காரர்களுக்கு சாதகமாக இருக்கா? நான் இப்பயும் சொல்கிறேன், நீட்டு தேர்வில் மாற்றங்கள் கொண்டு வர வேண்டியது, சீர்திருத்தங்கள் கொண்டு வர வேண்டியது ஏராளமாக இருக்குது. இதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா 2024 டாக்டர் ராதாகிருஷ்ணன் கமிட்டின்னு சொல்லிட்டு அன்றைக்கி இந்த 2024 ஒரு பேப்பர் லீக்கேஜ் வந்துச்சு ராஜஸ்தானில். அன்னைக்கு வந்து மத்திய அரசாங்கம் வந்து இதை அமைக்கிறாங்க. டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர் வந்து முன்னாள் இஸ்ரோவினுடைய தலைவர். அவர் தலைமையில் அமைச்ச கமிட்டி 101 ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மணிமணியான ரெக்கமெண்டேஷன்ஸ். அதில் பெரும்பாலான ரெக்கமெண்டேஷன்ஸ் நம்ம இம்ப்ளிமெண்ட்டே பண்ணலை. அந்த காரணத்தினால தான் இன்றைக்கி 2026 போய் இந்த பேப்பர் லீக் ஆகிட்டு எக்ஸாம் வச்சு முக்குச்சந்தில் போய் நின்னோம். இன்றைக்கி நீங்கள் நீட் எக்ஸாம்ஸ் அந்த ரெசல்யூஷன் வரும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, காங்கிரஸ் தான் இதை கொண்டு வந்துச்சு, அதில் திமுகவோட பங்கு கிடையாது அப்படின்னு அமைச்சர் சொல்கிறாரு. கவனிச்சிங்களா நீங்கள்? அவர் என்ன சொன்னார்னாக்கா, அங்கே வந்து கொண்டு வந்தால் திமுக வந்து இங்கே வந்து ஐயா கலைஞர் வந்து கடிதம் எழுதினார் எங்களுக்கு வேண்டியதில்லை நீட்டுன்னு. அப்போ எதிர்க்க வேண்டியது அங்கே எதிர்க்க. காந்தி செல்வனுக்கு பவர் கிடையாது, குலாம் நபி ஆசாத்துக்கு தான் அவர் தான் வந்து அமைச்சருக்கு எப்படி பவர் இருக்க முடியும்? இல்லை, நம்ம சொல்கிறது குலாம் நபி ஆசாத் வந்து டேபிள் பண்ணுறாருங்கிறதெல்லாம் உண்மைதான், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் ஏன் நீங்கள் இங்கே வந்து லெட்டர் எழுதுறது இல்லை சார்? அங்கேயே நீங்கள் போராட வேண்டியது தானே, நீட்டு வேண்டாம். ஒரு பார்ட் ஆஃப் யூபிஏ கவர்மெண்ட். எத்தனை நீங்கள் 10 வருஷமாக எவ்வளோ பவர்ஃபுல்லான மினிஸ்ட்ரியில் உட்காந்துருந்தீங்க? நீங்கள் வேணுங்கிற மினிஸ்ட்ரியை கேட்டு வாங்கினீங்கல்ல. அப்போ நீங்கள் வந்து இல்லை இந்த நீட்டு வந்து முற்றிலும் முழுவதுமாக இன்றைக்கி வேண்டாம், இன்றைக்கி நீங்கள் பண்ணுற அரசியலை அன்றைக்கி ஏன் பண்ணலங்கிற கேள்வி வருதுல்ல. அப்போ நீங்கள் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் நீட்டை கொண்டு வரதுக்கு ஆதரவு, ஆனால் தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு நாங்கள் எதிர்ப்புன்னு லெட்டர் எழுதுனா இதை எப்படி மக்கள் பார்ப்பாங்க? அப்போ உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கே உங்களுடைய மாநிலத்துக்கு வேண்டாங்க போது தன்னை போல பிறரையும் நினைங்கிறது தான் பழமொழி. அப்போ எங்களுக்கே இதை பாதிப்பு வரும் வேண்டான்னு நீங்கள் லெட்டர் எழுதும்போது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு இந்த பாதிப்பு வரனால நீங்கள் அதை எதிர்த்துல நின்றுக்கணும். ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு கொண்டு வாங்க, ஆனால் எங்கள் மாநிலத்துக்கு நாங்கள் வேண்டான்னு லெட்டர் எழுதுறோன்னு சொல்கிறது வந்து இது எனக்கு அது வந்து ஒரு நகைப்புக்குரியதாக தான் இருக்குது. ஸோ அப்போ அதனால தான் சொல்கிறேன், இது வருஷத்துக்கு அப்புறம் இதை உடைச்சிருக்காங்கல்ல. ஆமாம், இது இது காங்கிரஸ் தான் கொண்டு வந்துச்சுன்னு வாய் திறந்து பேசுறதுக்கே கஷ்டமாக இருக்குல்ல. இது 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 இதுதான் வந்து ஒரு காலத்தினுடைய கோலம்ங்கிறது. இப்போ இது வரைக்கும் ரெண்டா ஒன்றா பயணிச்சவங்க இன்றைக்கி 2 பேரும் எதிர் வயசில் இருக்கும்போது 2 பேரும் பரஸ்பரம் பார்லிமெண்ட்ல கூட தயாநிதி மாறன் இன்சிஸ்ட் பண்ணாரு. ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி பார்லிமெண்ட் செஷன்ல தயாநிதி மாறன் நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ் அப்படின்னு ஒரு இன்சிஸ்ட் பண்றாரு. இப்போ ஸ்டேட்ல இருந்தும் ஸ்டேட் அசம்பிளிக்குள்ளேயும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை, இதெல்லாம் இந்த மாதிரி இந்த கூட்டணி கட்சிகள்லாம் அடிக்கடி இந்த மாதிரி கூட்டணி மாறிச்சுன்னா கொஞ்சம் நல்லதா இருக்குமோன்னு ஒரு யோசனை வருது. ஒருத்தர் வந்து உண்மையை சொல்ல ஆரம்பிப்பாங்க, மக்களுக்கு என்ன மக்களுக்கு எதிராக செயல்பட்டாங்க அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பிச்சு கண் கூட நமக்கு மக்கள் வந்து புரிஞ்சுக்க முடியும். அப்போ என்னுடைய ஒன்று தான் கோபால், இன்றைக்கி நீட்டை எதிர்க்கலாம், நம்ம கூட எதிர்க்கலாம், எனக்கு தரவுகள் கொடுங்க. நீட்டுக்கு முன்னாடி அந்த 10 வருஷத்தில் எத்தனை பேர் போய் சேர்ந்தாங்க? அரசாங்க பள்ளி மாணவர்கள், ஏழை மாணவர்கள். இன்றைக்கி நீட்டுக்கு அப்புறம் எத்தனை பேர் போய் சேர்றாங்க? இந்த நம்பரை கொடுத்தீங்கன்னா நானும் சேர்ந்து கூட எதிர்க்கிறேங்கிறேன். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய தரவுகள் வச்சு பார்க்கும்போது இது எதிர்க்கிறதுக்கு முகாந்திரமே இல்லை எனக்கு. அப்போ நான் அதை எப்படி வந்து ஒரு அரசியல் நிலைப்பாடு நீங்கள் எடுக்கிறீங்க, எடுங்க, வேண்டான்னு சொல்ல. நம்மளை மாதிரி ஒரு வெளியிருந்து பார்க்குறவங்க தரவுகள் அடிப்படையில் தான். இப்போ FCRA வந்து நம்ம எதிர்க்கிறோம்,
நீட்டை வந்து நம்ம அவங்க கொண்டு வந்ததை ஆதரிக்கல, எஃப்சிஆர்ஏ தீர்மானத்தை ஆதரிக்கிறோம். ஏன்னா அது ரெண்டுக்கும் எண்ணங்கள் இருக்குது, வேறு வேறு காரணங்கள் இருக்குது. அப்போ நம்ம தரவுகளுடைய அடிப்படையில், இன்ஃபர்மேஷனுடைய அடிப்படையில் தானே நம்ம ஒரு ஆதரிக்கிறதா எதிர்க்கிறதானே முடிவு பண்ண முடியும். நிறைய விஷயங்கள் இருக்குது சார். இந்த மாதிரிலாம் சப்ஜெக்டிவாக புதுசாக வரும்போது அந்த விவாதங்கள் வரும்போது சில உண்மைகள்லாம் நமக்கும் மக்களுக்கு தெரியும், நமக்கு தெரியும், மக்களுக்கு இன்னும் நிறைய தெரியறதுக்கு வரும். நிறைய தகவல்களை பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி கோபால்.